முதல்வருடைய ஒரே ஒரு கனவு என்ன? அவருடைய பையனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிறது. அது ஒரு குடும்ப கட்சி. அவர் என்ன பண்ணாரு? இந்த 5 வருஷத்துல அவர் பையனை, நீங்க எல்லாம் யாராவது அப்படி முன்னேறி இருக்கீங்களா? 5 வருஷத்துல அவரை ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆக்கினாரு, ஃபர்ஸ்ட் டைம் மந்திரி ஆக்கினாரு, முதல் தடவையே டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறாரு. ஒரு 3.5 வருஷத்திலேயே ஒருத்தருக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய தகுதி வந்து விட்டது. அதே கட்சியில் இருக்க துரைமுருகனோ, நேருவோ, வேலுவோ அவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே, பொன்முடிக்கோ, ஆய் பெரியசாமிக்கோ யாருக்குமே இல்லாத தகுதி உதயநிதிக்கு வந்து விட்டது. அவருடைய கட்சியை அவர் குடும்பத்தோடைய ஒரு கம்பெனி மாதிரி தான் நடத்திட்டு வர்றாரு. அதனால மக்களை பத்தி அவருக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற ஓ பன்னீர்செல்வம், ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதை ஒரு மினி அண்ணா திமுக ஆக்கி, அவங்க யாருக்குமே கருணாநிதியை தெரிஞ்சிருக்க கூடாது, கலைஞர் கருணாநிதியை தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சது உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், இவங்க 3 பேரை மட்டும் தெரிஞ்சவங்களை வச்சு திமுக கட்சி நடக்குது. அவருக்கு மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அதனால நாங்க இந்த ஆட்சி போனாதான் தமிழகம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழ்நிலை வரும்.